பீமாஜி பாட்டில் ஒரு தனவந்தர், விருந்தோம்பலிலும் அன்னமிடுதலிலும் உற்சாகம் கொண்டிருந்தவர். தன்னை நாடி வந்தவர்களுக்கு தன்னால் இயன்ற அளவு உதவிகளை நிறையவே செய்து வந்த புண்ணியவான். ஆனால் விதியின் வழிமுறைகள் விளக்க முடியாதவை. திடீரென்று அவருக்கு நுரையீரல்களில் சுயரோகம் தாக்கி ஜுரம் வர ஆரம்பித்தது. பிறகு பொறுக்க முடியாத இருமல் தொடர்ச்சியாக இருந்தது. நாளுக்கு நாள் அவர் மிகவும் மோசமான உடல்நிலையுடன் இருக்க ஆரம்பித்தார். வாயில் சதா நுரை கட்டியது. கோழையிலும் எச்சிலிலும் உறைந்த இரத்தம் வெளியாகியது. வயிறு எந்நேரமும் குமட்டியது. ஓய்வற்ற நிலையில் உடல் அலட்டுவது நிற்கவே இல்லை. பீமாஜி பாட்டில் படுத்த படுக்கையாகிவிட்டார். எத்தனையோ நிவாரணங்களை முயன்று பார்த்தும் பயனில்லாது போனது. அனைத்து விதமான மருத்துவர்களையும் பார்த்து ஒன்றும் பயனில்லாது ஆகிவிட்டது. நிறைய கோயில்களுக்கும் சென்று வந்தும் ஒரு பிரயோசனமும் இல்லை. பாட்டில் மனமுடைந்து போனார். உயிர் நாள் கணக்கில்தான் தங்கும் போலிருந்தது. இந்த நிலையில் திடீரென்று அவருக்கு நானா சாந்தோர்கர் அவர்களின் ஞாபகம் வருகிறது. நானாவால் நமக்கு ஏதோ ஒரு தீர்வை தர முடியும் என்று அவரது உள்ளுணர்வு கூறுகிறது. ஆகவே நானாவை தொடர்பு கொண்டு அவருடைய நிலைமையை கூறுகிறார். நானாவும் சீரடிக்கு வருமாறு அவரிடம் கூறுகிறார். பாபாவினுடைய தரிசனத்தால் நிவாரணமாகாத வியாதியே இல்லை. ஆகவே அவரே நம்முடைய அன்னை என்று அங்கு இவரும் நம்பிக்கையுடன் செல்கிறார். அப்பொழுது சாயி இவரை அன்புடன் வரவேற்று அவருடைய கைகளை பீமாஜியின் தலைமீது வைத்து ஆசிர்வதிக்கிறார். பிறகு கவலையை விட்டொழியும், உறுதியுடன் இரும். சிந்தனையாளர்கள் துக்கப்படுவதில்லை. சீரடியில் நீர் கால் வைத்த கணமே உம்முடைய துன்பத்திற்கு முடிவேற்பட்டு விட்டது. ஆகவே நீர் நான் கூறியபடி அமைதியுடன் இரு என்று சாயி கூறுகிறார். பாபாவினுடைய இடத்திலேயே மசூதியில் தங்குமாறு சாயி கூறுகிறார். பிறகு அங்கு இவர் வசதியான தனவந்தர். ஆயினும் சாயி கூறியதற்காக அங்கு சென்று இரவு தங்குகிறார். அப்பொழுது இரவில் 2 கனவுகளை காண்கின்றார். மிகவும் மோசமான அந்த கனவுகள் மூலமாக இவரினுடைய வியாதி முற்றிலும் குணமாகிறது. முதல் கனவில் இந்த பீமாஜியினுடைய ஆசிரியர் அவரை பிரம்பை வைத்து கொண்டு ஒரு செய்யுளை கூறுமாறு தாங்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக அடிக்கிறார். அப்படி கனவு காணும் பொழுது இவருக்கு நினைவில் கூட மிகவும் வேதனையாகிறது. ஆனால் காலையில் கண் முழித்தவுடன் அவரின் வியாதி முழுவதும்